இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி பேசாம மணமேடையில போய் உட்காரு, ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளீஸ் இந்த அம்மாவை நம்பு, நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இல்லம்மா மகேஷ் எப்படி இருந்தாலும் வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க ரேவதி. அவனெல்லாம் வரமாட்டான். எந்த நம்பிக்கையில் அந்த மகேஷ் வருவான்னு சொல்றேன்னு கேட்குறாங்க. அம்மா நிச்சயதார்த்தம் போதும் இப்படித்தானே காணாம போனாரு, நிச்சயதார்த்தம் முடியிருக்குள்ள வந்தாரல்ல அதே மாதிரி இன்னைக்கும் வந்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க ரேவதி. இங்க பாரு, இன்னைக்கு வருவான்னு எப்படி நீ நம்பிட்டு இருக்க? நீ ராஜாவா கல்யாணம் பண்ணிக்கோ, அவ கெட்டவன்னு யாரோ உன் புத்தியில ஏத்திருக்காங்க ரேவதி. அதனாலதான் நீ ராஜாவை பிடிக்காத மாதிரி பேசிட்டு இருக்க. உண்மையிலுமே ராஜா ரொம்ப நல்லவர் ரேவதி. அந்த ராஜா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கான். கோயில்ல நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கான். செங்கல் சூளையில என்னோட உயிரை காப்பாத்தினா. கோயில் கலசம் காணாத போன போது அவன் தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்தான். கலசத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்தும் போது நீயும் கூடத்தானே இருந்த. சித்தி அப்போ ராஜாவை தப்பா பேசும்போது அவனுக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ண ரேவதி. இது எல்லாமே மறந்துட்டு ஒரே நாளையில அவனை நீ கெட்டவேன்னு சொல்றியே, அது என்னால ஏத்துக்கவே முடியலைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா அதெல்லாம் வேற, இது வேற. இது என் வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கைக்கு யார் துணையா வரணும்னு நான் தாம்மா முடிவு பண்ணணும். நீங்களே முடிவு செஞ்சா எப்படி? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சம்மதம் கேட்க வேண்டாமா? நீங்களே முடிவெடுத்து சபையில சொன்னா அது எப்படி என்னால ஏற்றுக்க முடியுங்கிறாங்க ரேவதி. எல்லாம் உன்னோட நன்மைக்கு தான் சொல்ற ரேவதி. அதெல்லாம் நீங்க சொல்ற காரணம். ஆனா உண்மையிலுமே நீங்க ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. நீங்க எனக்கு ஒரு அம்மாவா அன்பு காட்டினதை விட அதிகாரம் காட்டினது தான் அதிகம். அதை கூட இவ்வளவு நாளா நாங்க பொறுத்துக்கிட்டோம். ஆனா கல்யாணத்துல அதிகாரம் பண்றதுதாம எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பொண்ணுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவ ஒரு மேஜர். அவளோட முடிவு எதுவா இருந்தாலும் அவளே முடிவெடுக்கலான்னு சட்டமே சொல்லுது. ரேவதி, இது குடும்பம். நீ பேசுற சட்டமெல்லாம் இங்க ஒத்து வராது. நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிவுகள் தான் இங்க எடுக்க முடியும். சரிம்மா, சட்டத்தை விடுங்க. எனக்குன்னு ஆசை பாசங்கள் இருக்கு. உங்களோட கருத்துக்களை என் மனசுல துணிக்கிறது சரியில்லம்மா. நீ ஏன் ரேவதி அப்படி யோசிக்கிற? இது எல்லாம் உன்னோட நல்லதுக்காக எடுத்த முடிவுதான். அம்மா இதுல உங்க சுயநலம் இருக்குதுங்கிறாங்க ரேவதி. சுயநலமா? அப்படி என்ன சுயநலம் கேட்கறாங்க சாமுண்டேஸ்வரி. மகேஷ் எங்க வந்துருவானோன்னு சொல்லி அவன் வராதுக்கு முன்னாடியே ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன போஸ்ட் பண்றீங்க. எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு நினைச்சு தானே நீங்க என்ன இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்துறீங்க. ஆமா, அதுவும் ஒரு காரணம் தான். அதுக்காக நான் யாரையும் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியே. நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம வீட்டு டிரைவர் ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். அந்த கிழவனோட பேரை இவனை விட நல்லவனா இருக்க முடியாது ரேவதி. அம்மா இப்போ கூட என் வாழ்க்கையை விட நீங்க ஜெயிக்கணுங்கிறது தானே முக்கியமா இருக்கீங்க. உங்களோட ஈகோ தான் உங்களுக்கு பெருசா இருக்குது இல்ல. சாரிம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ரேவதி. ஓஹோ, உனக்கு இவ்வளவு பொறுமையா நிதானமா எடுத்து சொன்னா நீ ஒத்துக்க மாட்டே. இனிமே நான் சொல்றத மட்டும் நீ செய். போய் மணமேடையில மரியாதையா உட்காரு போ அப்படிங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இல்லம்மா, என் உயிரே போனாலும் நான் மணமேடைக்கு போக மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். அப்ப நானும் என் முடிவை சொல்லட்டுமான்னு சொல்லி பின்னாடி வச்சிருந்த துப்பாக்கி எடுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. என்னம்மா, இனி சுட போறீங்களா? நீங்க சுட்டா நான் சாவேனே தவிர இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ சுட போறான்னு யார் சொன்னா? இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலினா என்னோட உயிர் தான் போகும்னு துப்பாக்கியை தன்னோட நெத்தியில வச்சுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. என்ன, நான் செத்தா பரவாயில்லையான்னு கேட்கும்போது ரேவதி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாம தடுமாறி நிக்கிறாங்க. கார்த்தியோட மாமா கேக்குறாங்க, ஏப்பா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க. மாமா, நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன், இந்த கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொன்னா ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கார்த்தி சொல்லவும், இங்க பாருப்பா, மகேஷ் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. கூட்டிகிட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மாமா, அதுக்கு நீங்களும் மயிலும் தானே காரணம். நீங்க ரெண்டு பேரும் பண்ண குழப்பத்தால தான் என் ஃப்ரெண்டு இப்போ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. மாப்பிள்ள, நீங்க ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க வேற ஒருத்தர் கூட்டிட்டு வந்தா அது நாங்க எப்படி ஒத்துக்க முடியுங்கிறாங்க ராஜா. ஆமாப்பா, அதனாலதான் அவனோட மனசை நாங்க கலைச்சோம். நீ அவனை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நாங்க ஏன் அவன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கோங்கிறாங்க மயில்வாங்க. கார்த்தி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அதை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாங்கிறாங்க பாட்டி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஏதோ என் அப்பா முருகனால சாமுண்டேஸ்வரிக்கு நீ தான் என் பேரேன்னு தெரியாம இருக்கு இது வரைக்கும். அவ பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றா. நீ சரின்னு சொல்ல வேண்டியதானப்பா. பேசாம நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில நான் இங்க வரல. மாமாவால நின்று போன கும்பாபிஷேகம் மாமா மூலமா எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறேன். தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிற நோக்கத்தில் தான் நான் இங்க வந்தேன். டேய் கார்த்தி, நீ சொல்றதெல்லாம் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா நடந்துருங்கிறாங்க அருண். என்னடா எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அத்தைக்கு மட்டும் உண்மை தெரிய வந்ததுன்னா இதை விட எவ்வளவு பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியாதா? இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சதுன்னா, கல்யாணம் முடிஞ்சதுன்னு ஒரு பக்கத்தை மட்டும் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாருமே நல்லது நடக்கும்னு சொல்றீங்க, ஆனா கெட்டது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல. மாப்பிள்ள, உங்களுக்கு ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டதுன்னா சாமுண்டேஸ்வரி கண்டிப்பா உங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறாங்க ராஜராஜன். இல்ல மாமா, ஏத்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தாத்தா பாட்டி அவங்க ஏத்துக்கவே இல்லையில, பிடிவாதம் பிடிச்சிட்டு தானே இருக்காங்க மாமா. இன்னமும் அவங்களுக்கு வெறுப்பு அதிகமா தான் ஆகுங்கிறாங்க ராஜா. ஐயோ, அப்படியெல்லாம் ஆகாது கார்த்தி. தாத்தா பாட்டி ஒதுக்கி வைக்கிறதும் பொண்ணு ஒதுக்கி வைக்கிறதும் ஒன்னா? நிச்சயமா அத்தை கண்டிப்பா உங்களை ஏத்துக்குவாங்கிறாங்க மயில்வாகனம். ஆமாப்பா, இது கடவுளா போட்ட முடிச்சு, தயவு செய்து ஒத்துக்கங்கன்னு ராஜராஜன் கெஞ்சுறாங்க. இல்ல மாமா,
நான் யாரு என்னங்கிறத ரேவதி கிட்டயோ இல்ல அத்தைக்கிட்டயோ சொல்லாம நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கார்த்தி. ரேவதி கழுத்துல மட்டும் இல்ல, நான் எந்த பொண்ணோட கழுத்துலயும் தாலி கட்ட தயாரா இல்ல. ஒரு பொய்யில ஆரம்பிக்கிற வாழ்க்கை எப்படி மாமா இருக்கும்? மாப்பிள்ள யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணாதான் தப்பு. ரேவதியோட அப்பா எனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே. ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே இந்த கல்யாணத்தையே பண்றோம். இது ஒண்ணும் தப்பு இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க ராஜராஜன். ஆமாப்பா, நாங்க எப்பவோ பண்ண தப்புனால சாமுண்டீஸ்வரி சின்ன தப்புனால இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளே, அது மட்டும் சரியா சொல்லு பார்க்கலான்னு பாட்டி கேட்குறாங்க. அதனாலதான் இந்த உண்மையை அவகிட்ட இருந்து மறைச்சு உனக்கு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க பாக்குறோம். வீமுக்காக வரட்டு கௌரவம் பிடிச்சிட்டு இருக்கா. அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுல எந்த தப்புமே இல்ல சாமிங்கிறாங்க பாட்டி. இல்ல பாட்டி, அவங்க தப்பு செய்யறாங்கன்னா நாமளும் தப்பு செய்யணுமா? என் மனசாட்சிக்கு விரோதமெல்லாம் என்னால நடந்துக்க முடியாது பாட்டிங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ள உங்களோட நல்ல மனசு எங்களுக்கும் புரியுது, ஆனா இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இதுக்கப்புறம் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க மாப்பிள்ள, ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றதுல தப்பே இல்லைன்னு அந்த காலத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல மாமா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்பா கார்த்தி, இவ்வளவு சொல்றியே, திடீர்னு அந்த மகேஷ் வந்துட்டா ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா? தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? அதுவும் தவிர இப்ப நான் ஏன் தெரியுமா பேசுற நேரம் இது இல்லப்பா. பேசாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு மயில் வாங்கன்னு சொல்றாங்க. டே, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு அம்மா எவ்வளவு ஏங்குறாங்கன்னு உனக்கே தெரியுமில்ல. நீ ஒருத்தர் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சரின்னு சொன்னா மொத்த குடும்பமும் சந்தோஷப்படலடா. நீயும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கலாமல்லன்னு அருண் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ராஜராஜேஸ்வரி உள்ள வராங்க. கார்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், இப்படி வர முடியுமான்னு கேக்குறாங்க. சரி மேடம் வரேன்னு சொல்லி கார்த்தி ராஜராஜேஸ்வரி ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாரு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா உன் அம்மா செத்தா பரவாயில்லையாங்கிறாங்க. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்த கூடாது, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அளவுக்கு மிரட்டி என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்காதீங்கன்னு கெஞ்சுறாங்க ரேவதி. ரேவதி, என்னோட முடிவு இதுதான், ஒண்ணு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், இல்லைன்னா நான் என் உயிர் விடணும். அம்மா, வேற எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னோட கல்யாணம், காலம் பூரா வாழ பரவ நான், ஆனா நீங்க இப்படி செய்யறது சரியில்லமான்னு அழுகுறாங்க ரேவதி. அதையே தான் நானும் சொல்றேன், மத்த விஷயத்துக்காக இறங்கி போகலாம், ஆனா வரப்போறவன் உன் புருஷன் மட்டும் இல்ல, என்னோட மருமக திரண்ட சொத்தை காப்பாத்துற தகுதியும் திறமையும் உள்ளவனா இருக்கணும். ரோகிணி புருஷன் மாதிரி சோப்லாங்கவனும் வந்துடக்கூடாது, நல்லவனா இருக்கணும், நம்ம குடும்பத்து மேல விசுவாசம் உள்ளவனா இருக்கணும், அன்பு உள்ளவனா இருக்கணும். இந்த தகுதி எல்லாம் இருக்கிறவ ஒரே ஒருத்தன் அந்த ராஜா தான். அதனாலதான் அவனை நீ கட்டிக்கணும்னு நான் சொல்றேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா, நீங்க ஏன் இவ்வளவு அடமன்ட்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. பெத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரே ஆயுதம் இதுவா? வேண்டாம்மா, பேசாம அந்த துப்பாக்கி கண்ணு கீழே போடுங்க. இதாப்பா ரேவதி, உன்கிட்ட நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். 3 எண்ணருக்குள்ளேயே நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அடுத்த நிமிஷமே இந்த துப்பாக்கியால நான் சுட்டுக்கிட்டு உயிரை விட்டுருவேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா கொஞ்சம் பொறுங்க, இது என்னோட வாழ்க்கை, துப்பாக்கி முனையில நிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. சாமுண்டீஸ்வரி 1 2 எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேவதியை சம்மதிக்க வைக்கிறக்க உயிரை விட தயாரா இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. இங்க ராஜராஜேஸ்வரி கார்த்தி கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏன் கார்த்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? மேடம், என்னோட நோக்கமே 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதா. ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க கார்த்தி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ரேவதி என்னதான் இருந்தாலும் உங்க மாமா பொண்ணு தானே, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? நீங்க ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 குடும்பமும் ஒண்ணு சேருமில்ல, அப்புறம் ஏன் மறுக்கிறீங்க கார்த்தி? இல்ல மேடம், கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்லயே இல்ல, இது என் மாமா பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். அவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் எப்படி மேடம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்போ உங்க மனசுல வேற யாராவது பொண்ணு இருக்காங்களா? அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ராஜஸ்ரீ. அப்படியெல்லாம் யாரும் இல்ல மேடம்ங்கிறாங்க கார்த்தி. உங்க மனசுலயும் யாரும் இல்ல, ஆனா ரேவதிக்கு நிச்சயம் பண்ணுவேன். பொறுக்கி அயோக்கியம். ரேவதிக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படுது, நீங்களும் சின்ன வயசு, உங்களுக்கும் ஒரு துணை வேணும். உங்க 2 பேத்தோட வயசும் சின்ன வயசு, அதுக்காகத்தானே நீங்களும் போராடிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்தா நல்லது. இப்படி ஒரு சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கார்த்திங்கிறாங்க ராஜேஸ்வரி. மேடம், சூழ்நிலைக்காகவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறாங்க கார்த்தி. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கார்த்தி, இப்ப நடக்கிற கல்யாணங்கள்ல எந்த பொண்ணு மாப்பிளைக்கும் பிடிச்சு கல்யாணம் நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தருக்கு பிடிக்குதோ இல்லையோ, குடும்பத்து காரணத்துக்காக சூழ்நிலை நிர்பந்தத்துக்காகவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லாவும் வாழ்ந்திருக்காங்க கார்த்தி. அதே மாதிரி இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேருக்கு நீங்க ஏன் கார்த்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாதுன்னு ராஜராஜேஸ்வரி கேக்குறாங்க. மறுபடியும் யோசிக்கிறாங்க. ரேவதி இங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏமா ஊர் உலகத்துல இந்த கார்த்தியை விட வேற எவனுமே நல்லவன் இல்லையா? அவனுக்கே என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களேம்மா? எனக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டுற வேண்டியதானே? என் வாழ்க்கையை விட உங்களுக்கு மானம் மரியாதை கௌரவம் தான் முக்கியமா? பாட்டியோட பேரனுக்கு என்னை கட்டி வச்சிருவாங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காகத்தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கம்மா. இது சரியில்லமான்னு ரேவதி சொல்லிட்டு இருக்க அவங்க 1 2 சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. மேடம், நான் யாரு என்னங்கிறது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. நான் ஒரு டிரைவர், நான் ஒரு நேர்மையானவனு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே நான் யாருங்கிறத மறைச்சு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு மேடம். ரேவதி ஏற்கனவே என் மேல கோவத்துல தான் இருக்கா. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சா என்னை வெறுத்துற மாட்டாளான்னு கார்த்தி கேட்கவும், கார்த்தி ஒரு நல்லதுக்காகத்தானே இந்த உண்மையை மறைக்கிறீங்க. சாமுண்டீஸ்வரிக்கு உங்க பேர்ல எந்த கோவம் இல்லையே, உங்க மேல நல்ல அபிப்பிராயம் தானே வச்சிருக்கா. தாத்தா
பாட்டி மேல இருக்கிற கோவத்தினால தான் அவ பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லியிருக்கா. மேடம் நாளைக்கே எங்க அத்தைக்கு உண்மை தெரிஞ்சுட்டா இன்னும் குடும்பத்து மேல கோபம் பகையும் அதிகமாகும் மேடம்ங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி, இந்த கோபம் பகை இதெல்லாம் நம்மளோட உணர்வுகள் தான், அதெல்லாம் அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல மறையும் தாங்கிறாங்க ராஜேஸ்வரி. அதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் அத்தைக்கு இன்னும் கோபம் அவங்களோட பகை எல்லாம் மறையவே இல்லை. இன்னும் தாத்தா பாட்டி எல்லாம் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் யாருங்கிற உண்மையை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் பகையும் வெறுப்பும் அதிகமாகுமல்ல மேடம்ங்கிறாங்க கார்த்தி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கார்த்தி. சாமுண்டீஸ்வரியோட கோபத்தை குறைக்கிறதுக்கு யாரும் எந்த முயற்சியும் எடுக்கல. முத நீங்க தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கீங்க. இந்த கல்யாணம் தான் அடுத்த முயற்சியோட கட்டம். பொண்ணு கொடுத்துட்டு அவ ஈகோல இருந்து இறங்கி வந்துதான் ஆகணும். நீங்க அவளோட மருமகன் ஆயிட்டா பொண்ணுக்காக அவ இறங்கி வந்துதான் ஆகணும் கார்த்தி. ரேவதிக்கு உங்க குடும்பத்து மேல வெறுப்பெல்லாம் எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி. அப்படியெல்லாம் இல்ல மேடம். போனா எங்க அம்மா மேலையும் பாட்டி மேலையும் ரேவதிக்கு மதிப்பு அதிகங்கிறாங்க கார்த்தி. அடே அப்பா, வெரி குட். இதை விட வேற என்ன வேணும்? இதை விட பிளஸ் பாயிண்ட் வேற ஏதாவது வேணுமா என்ன? ரேவதிக்காக சாமுண்டீஸ்வரி ஈகோவை விட்டு கொடுத்துதான் ஆகணும் கார்த்தி. எத்தனையோ வீட்டில் பொண்ணுங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பேரண்ட்ஸுங்க கடைசி வரைக்கும் கோவத்தோடவா இருக்காங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் சமாதானம் ஆகிறது இல்லையா? அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியும் ஒரு கட்டத்தில் சமாதானம் ஆகிட்டு வந்துடுவா. கார்த்தி, சென்னையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக எத்தனை பேர் உங்களுக்காக காத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அங்கே இருந்த நீங்கள் எத்தனை கோடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரனுக்காக இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க கார்த்தி. 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு ஒரு தானா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக்கிட்டா எந்த தப்பும் இல்லை கார்த்தி. மறுபடியும் ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அம்மா, மகேஷ் கூட எனக்கு கல்யாணம் நடக்கலினாலும் பரவாயில்ல, ஆனா என்ன விட அந்த டிரைவர் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா அவனுக்காக உங்க மனசால நீங்க பாக்குறீங்களே தவிர என் மனசு ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் விருப்பப்படி விடுங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் பிளேஸ்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ரேவதி. இது நியாயமான விஷயங்கிறதுனாலதான் உங்க அண்ணன் பாட்டி அவங்க மாமா எல்லாருமே உனக்காக சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட உணர்வுகளுக்கும் நீங்க கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் கார்த்தி. உங்க மாமா உங்க காலில் விழுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். உங்க மாமாவை சாமுண்டீஸ்வரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குடும்பம் பிரிஞ்சது ஒரு கல்யாணத்தினால பிரிஞ்ச குடும்பம் உங்க கல்யாணத்தினால ஒண்ணு செட்டுமே கார்த்தி. இந்த கல்யாணத்தினால யாருக்கும் கெடுதல் நடக்க போறது இல்ல, நல்லதுதான் நடக்கும் கார்த்தி. சாமுண்டீஸ்வரி நாளைக்கு உண்மை தெரிஞ்சா கோவப்படுவா, அதுவும் காலப்போக்கில் சரியாயிடும் கார்த்தி. இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு ராஜராஜேஸ்வரி எவ்வளவோ கார்த்திக்கு எடுத்து சொல்றாங்க. உங்களை விட பெரியவன் நான் சொல்றேன், நான் சொன்னா நிச்சயமா நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட வெரிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேங்கிறாங்க ராஜேஸ்வரி. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க. சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரியை சுத்தி பகையும் வெறுப்பும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அவளுக்கு சொத்தும் அளவில்லாம அதிகமா இருக்கு. பொண்ணுங்க வாழ்க்கையை காப்பாற்றுற பொறுப்பும் அவளுக்கு அதிகமா இருக்கு. தனி மனுஷியா நின்று போராடிட்டு இருக்கு. அவளை பத்தி எல்லாம் பர்சனலா தெரியும். நீங்க அந்த குடும்பத்துக்கு மருமகனா போறது அவளுக்கு யானை பலங்களை மாதிரி ஒரு ஆள் தான் அவ குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கார்த்தி. ஒரு ஸ்ட்ராங்கான அறிவான புத்திசாலியான ஒரு மாப்பிள்ள தான் அந்த குடும்பத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த குடும்பமும் ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா போகணுங்கிறாங்க. மேடம், என் குடும்பத்து மேலேயும் அந்த குடும்பத்து மேலேயும் இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா போறேங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி 3 சொல்லிட்டு துப்பாக்கி அமுத்துறாங்க. அம்மா வேண்டாம்மா, நீங்க சொல்ற மாதிரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு கலங்கி போய் அழுதுகிட்டே சொல்றாங்க ரேவதி. அம்மா, நான் இப்பவும் சொல்றேம்மா, டிரைவர் ராஜாவை கட்டிக்க எனக்கு துளி கூட இஷ்டமே இல்லம்மா, எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி அழுதிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஜன்னல் வழியா மாயா ஒட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வெறுப்புங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு தான். ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு முடிவா சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜன் எவ்வளவோ கார்த்திகிட்ட எடுத்து சொல்லியும் இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த கல்யாணத்துக்கு உங்களை சமாதானப்படுத்தி ஒத்திக்க வைக்க எனக்கு வேற வழியே தெரியலன்னு காலை பிடிக்க போறாங்க. ஐயோ மாமா, எழுந்துறீங்க முதல்ல. இதுக்காக எதுக்கு என் காலை பிடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை, எனக்கு வேற வழி தெரியல, என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு ஒட்டுக்கோங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறாங்க. ஐயா கார்த்தி, உன்னோட பதிலுக்காகத்தான் நாங்க இத்தனை பேரும் உசுரோட காத்துட்டு இருக்கோங்கிறாங்க பாட்டி. நல்ல பதிலா சொல்லு கார்த்தின்னு கேட்கவும் திரும்பவும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உடன்பாடே கிடையாது பாட்டி. ஆனா இவ்வளவு பெரிய மனுஷன் அவர் பொண்ணுக்காக எப்ப என் காலில் விழ வந்தாரோ இதுக்கப்புறம் என்னோட தனிப்பட்ட விருப்பத்தை விட உங்க எல்லாரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் பாட்டி. உங்க எல்லாருக்குமே நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் சந்தோஷம்னா நான் இந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் பாட்டிங்கிறாங்க கார்த்தி. ரேவதி கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வெளியில வந்து சாமுண்டீஸ்வரி ஸ்டேஜுக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, பாட்டியும் முன்னாடி நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு ரேவதிக்கும் என் வீட்டு டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும், அதை கண்குளிர பார்த்துட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு மரியாதையா வெளியில போங்கிறாங்க பாட்டி கிட்ட. அடியே சாமுண்டீஸ்வரி, என் பேர்னா உன் வீட்டுக்கு மருமகனா வர முடியாதுன்னு சொன்னேன். என் பேரனையே மணமேடையில உட்கார வச்சு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வைக்க போற. எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சது நான் தான். இது முருகனோட வாக்கு, முருகனோட உத்தரவை யாராலும் மீற முடியாது. பாட்டி சந்தோஷமா இந்த கல்யாணம் நடக்கணும்னு முன் வரிசையில உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. மாயா தனியா ஒளிஞ்சு போய் ரேவதி கிட்ட இல்லாதும் பொல்லாதும் போட்டு கொடுக்குறாங்க. ரேவதியும் மாயா சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு கார்த்தி ரொம்ப மோசமானவை, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனை பழி வாங்கியே தீர்வேன்னு நினைக்கிறாங்க ரேவதி. மாயா மகேஷை பத்தி தெரியாத ரேவதி இப்போ மாயா பேச்ச கேட்டுக்கிட்டு கார்த்தியோட வாழ்க்கையை அழிச்சு கார்த்தியை பழி வாங்கறதுக்காக தயாரா நிக்கிறாங்க ரேவதி. உண்மை என்னங்கிறது தெரிஞ்சு மனம் மாறுவாங்களாங்கிறதை நாளை சொல்ல பார்க்கலாம்.